அன்பானவர்களே, தினமருத்துவதன் மூலியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே எபிரேயர் கழுத நிருபம் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் நாம் தைரியம் கொண்டு என்று. அப்போ எதை முன்னிட்டு உங்களுக்கும் எனக்கும் தைரியம் என்றால், ஆண்டவரையும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்தும் நாம் தைரியம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல, அவர் மனிதன் அல்ல, நேரத்துக்கு நேரம் மாறுவதற்கு. அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கின உண்மையுள்ள சத்தியமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை முன்னிட்டு, அவருடைய வார்த்தை முன்னிட்டு தான் நாம் தைரியம் கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற உங்களின் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் நன்றாக தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளே இருப்போம். அப்போது சில சூழ்நிலைகள் நெருக்கடியாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். பல விதங்களில் நொறுக்கப்பட்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தீர்க்கமான வார்த்தை என்னென்னா, அவருடைய நாமத்தை முன்னிட்டு, வார்த்தை முன்னிட்டு தைரியமாயிருங்கள். அவர் இதற்கு முன்பாக உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் யாவும் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே மேலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை விட்டு அவர் கைவிடுவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை முன்னிட்டு தான் இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு உதவியாளராய் சகாயராய் இருக்கிற போது நான் எதற்காக பயப்படணும்? அதே போல் மனுஷனை கண்டு மனுஷன் என்ன செய்வான்? அவனால் என்ன செய்ய முடியும்? ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கும்போது மனுஷனுடைய எந்த விதமான தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் திட்டங்களும் வாய்க்காது, பலிக்காது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சத்துருக்கள் 1000 பேர் இருக்கிறது போல் உங்கள் பார்வைக்கு தெரியலாம். எத்தனை பேர் இருந்தாலும் அது முக்கியம் கிடையாது. கர்த்தரின் வாக்கு எனக்கு இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்ற வாக்கு இருக்கிறது. இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் தைரியமாக இருப்பேன் என்று கர்த்தரின் வார்த்தையை முன்னிட்டு நில்லுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு எதிராய் புறப்பட்ட எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தால் அது பின்னிட்டு திரும்பும். ஏனென்றால் அந்த கூட்டத்தை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் தான் அதிகமாக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். ஆகவே அந்த பெரியவர் நாமத்தினால நீங்களும் நான் வெற்றி அடைவோம், விடுதலை அடைவோம். நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் வீடு தேடி வரும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே நீர் கொண்ட அன்புக்காக நன்றி. நீர் ஆண்டவரே எங்களுக்கு தைரியம் கொடுக்கிறீர் உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு. ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்விலே எந்த மனுஷனுடைய சூழ்ச்சியும் எடுபடாது. நிச்சயமாக நீர் எங்கள் வாழ்வில் நினைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் யாவும் அப்படியே நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் மாறி சந்தோஷம் உண்டாகட்டும், வியாதிகள் மாறி சுகம் உண்டாகட்டும், எல்லா நெருக்கடியும் மாறி நிம்மதி உண்டாகட்டும். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.